நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் உயர் ரத்த அழுத்தத்துக்கான மருத்துவம். உயர் ரத்த அழுத்தம் எதனால் வருது? அதிக அளவு கோவம். அதிகமாக விரதம் இருக்கிறவங்க, அதிகமாக பட்னி இருந்து குடல் பூரா புண்ணானவங்களுக்கு அந்த கோவம் அதிகமாகும். கோவம் அதிகமாகும்போது ரத்த அழுத்தம் அதிகமாகும். அப்போ சில இடத்துல ரத்த நரம்புகள் வெடிச்சிரும்னு சொல்லுவாங்க. அந்த உயர் ரத்த அழுத்தம் இருந்தாலே உயிருக்கு ஆபத்து சிலருக்கு. சிலர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதுக்கு முக்கிய மருந்தா நந்தியாவட்டை இலை, ஜாதிபத்திரி, மிளகு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். உயர் இரத்த அழுத்தம், அதிக கோபம், தூக்கமின்மை, செம்மையாக அவங்க மோஷன் ஃப்ரீயாக போகாமல் இருக்கவங்களுக்கும் ரத்த அழுத்தம் கூடும். ரத்த அழுத்தம் அதிகம் கூடுது அப்படின்னாக்கா தூக்கம் இல்லாமல் எதையாவது கவலை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இரவு பகல் கடின உழைப்பு உழைக்கிறவங்க, அதாவது அவங்க உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்காம உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க, அவங்களுக்கும் தூக்கமின்மை, தூக்கக்கெடுதியினால் அந்த கோபம், கவலை இதெல்லாம் சேர்ந்துட்டு அவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் அடிக்கடி இருக்கும். இன்னும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களுக்கு அந்த காமாலை நோய் உள்ளவங்க, கிட்னி அதில் பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் உயர் ரத்த அழுத்தம் கண்டிப்பாக அவங்க பய உணர்வுகளில் இருக்கிறவங்களுக்கும் ரத்த அழுத்தம் கூடும் குறையும். அதை சமச்சீர் நிலைக்கு கொண்டு வர்றதுக்கான உயர் ரத்த அழுத்தம் சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். நந்தியாவட்டை இலையும் சின்ன வெங்காயமும் அரைச்சி எடுத்த சாறு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட சாதிபத்திரியும் ஒரு 5 மிளகும் நல்லா பொடிச்சு பொடியாக வச்சுருக்குறோம். இதை சாரோட கூட சேர்த்துக்கிறணும். ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 இலை 3 இலை அப்படிலாம் எடுத்து சாப்பிட்றாதீங்க. அது தப்பு பண்ணிடும். ரொம்ப குறைவான ரத்த அழுத்தத்தில் போயிடுச்சுனாக்கா அது மயக்கம் அந்த மாதிரி வந்துடும். அதனால் நாங்கள் சொன்ன அந்த அளவு முறைகளை கரெக்டாக செஞ்சீங்கனாக்கா உங்களுக்கு அந்த உயர் ரத்த அழுத்தம் சமச்சீர் நிலைக்கு வரும். உணவு டயட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமலாம் இருக்காதீங்க. கொஞ்சமாக நீங்கள் சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கோங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. இந்த மருந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் எடுக்கணும், தினமும் எடுக்கக்கூடாது. வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த உயர் ரத்த அழுத்தத்தை குறைச்சிடலாம். உயர் ரத்த அழுத்தத்துக்கு நந்தியாவட்டை இலை, சின்ன வெங்காயம், மிளகு, ஜாதிபத்திரி இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்தது. இதை அப்படியே குடித்தோம்னா அந்த உயர் ரத்த அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ரத்த அழுத்தம் குறையும் போது சமச்சீராக இருக்கும், உடல் நலம் நல்லாயிருக்கும். இந்த உயர் ரத்த அழுத்தத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.